முட்டைகோஸ் பொரியல் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக முட்டை கூட முட்டைகோஸ் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அது செய்கிறதுக்காக நான் ஒரு 250 கிராம் அளவு முட்டைகோஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டேன். இந்த மாதிரி வடிச்சிட்டு செய்யும்போது முட்டைகோஸ் நமக்கு தண்ணி விட்டு வராது, செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, அது கூடவே ஜீரகம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே 3-4 பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா முட்டைகோஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. உடனே நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது நமக்கு கருகி போயிடும். அதே நேரத்தில் நமக்கு வெந்து வராது. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே நம்ம ஒரு அளவுக்கு ஹையில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விடணும். அப்புறமா மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இடையில ஒரு 3-4 டைமுக்கு ஓப்பன் பண்ணி கலந்து விட்டோம் அப்படின்னா சரியான பக்குவத்துக்கு நமக்கு நல்லா வெந்து வரும். முட்டைகோஸ் நமக்கு நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கலர் மாறி வந்துடும். முட்டைகோஸில் தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா செய்கிறதால பாருங்கள் அந்த கலர் மாறாமல் இருக்குது. இப்போ முட்டைகோஸ் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. முட்டைகோஸில் அதிகமாக தண்ணி விட்டு வரும். அதுவும் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப நான் வரமிளகாயை நல்லா பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப. உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது முட்டைகோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஓரங்களில் எடுத்து விட்டு நடுவில் ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு முட்டை சாப்பிட பிடிக்கல, முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2-3 கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் நம்ம இது கூட சேர்த்துட்டு முட்டையை மட்டும் இந்த மாதிரி ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஹையில் வைக்கல. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போது எல்லா முட்டைகோசையுமே நம்ம இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரசம் சாதம், சாம்பார் சாதம், சுட சுட சாதம் வடித்து இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து பிசைஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். நமக்கு குழம்பு கூட செய்ய தேவையில்லை, அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹையில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் முட்டை வச்சு செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.